வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்த 17 நாட்களுக்கு 3 கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நீங்க இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்க ராசிக்கு பெயர்ச்சியாகி வரார், உச்சம் பெற போறார். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ராசியிலேயே கன்னி ராசியிலேயே உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் ஏற்கனவே இருக்கிறார். இந்த 2 கிரகங்களோடு உங்க ராசி அதிபதி உச்சம் பெறும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது 17 நாட்கள் கிட்டத்தட்ட, அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த யோகமான ஒரு நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாசத்தை மட்டுமே, பாசத்திற்காக தான் ஏங்குறீங்க. இன்னைக்கு உங்க கையில காசு இல்ல, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல, நிறைய வாழ்க்கையில அலக்களிக்கப்பட்டு அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில நீங்க தேடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஆறுதலுக்கு யாருமே இல்லை. பல வருஷங்களாக உங்களுடைய பயணம் செய்த சில உங்களுடைய உறவினர்களும் உங்களை சார்ந்தவர்களுமே உங்களை ஏமாற்றி செல்லும் போது உங்களுக்கு இருந்த அந்த வலி பாத்தீங்கன்னா மிக பெரிய ஒரு கொடூர வலி, மரண வலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மரண வேதனையை கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு மேலும் போதாத ஒரு பிரச்சனையாக கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாமே விரய செலவா ஆயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் அனுபவிக்காத ஒரு நிகழ்வுகளை எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல, கடந்த காலகட்டத்துல எல்லாம் இருந்தது. இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒளி கிரகம், அவர் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரும் போது இன்னமும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. ஏன்னா உங்க ராசியிலேயே அந்த சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரனாகப்பட்டவர் இந்த 3 கிரகங்களோடு சேரும் போது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாற்றங்கள் மூலமாக தான் இந்த 17 நாட்கள் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையை அடைய போறீங்க. இது நாள் வரைக்கும் ஒரே தடைகள், தாமதங்கள், அந்த தொழில் ரீதியாக நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க பட்ட அசிங்கங்கள், அந்த தொழிலை எப்படியாவது நீங்க வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால முடியல. சில பேர் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில சென்றுட்டு இருக்கீங்க. ஆனாலும் அதுல சில தடங்கல்கள், நீங்க நினைச்சதை சாதிக்க முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்துட்டு இருக்குது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. எப்படி பாருங்க, ஏன்னா நீங்களே திறமைசாலிகள். ஒரு கலைக்கு 10 கலைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கே ஒரு வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் உங்களுடைய காலகட்டங்கள் கடந்த காலங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்குது. நீங்க எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா? ஏன்னா நீங்க ஒரு பாசத்திற்காகவும் ஒரு நேசத்திற்காகவும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோட நம்ம இருக்கணும், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எல்லாருக்கும் அளவு கடந்த ஒரு பாசத்தையும் அளவு கடந்த ஒரு வருமானத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா இன்றைய பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டங்க, உங்களுக்கு ஒரு மன உளைச்சலுங்க. நீங்க ஒரு குடும்பம் ரீதியாகவும் ஒரு தொழில் ரீதியாக ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. நீங்க அந்த நேரத்துல கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பருக்கு தொழில் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு நேரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. நான் தரேன்டா, உனக்கு பணம் நான் தரேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க. அதையெல்லாம் மறந்துட்டாரு இன்னைக்கு உங்க நண்பர். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய தொழில்ல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. யாராவது ஒரு ஹெல்ப் இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு கூட வர வேண்டாம், ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, உனக்கு இந்த தொழில் நல்லா வரும்டா, நீ தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு நேசத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த 17 நாட்கள் ஒரு திடீர் திருப்பங்களாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த நாட்கள்ல நீங்க அடையக்கூடிய ஒரு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு மாற்றங்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த கேது பகவான் இருந்து உங்க வாழ்க்கையில
வாழ்க்கையில என்னென்னலாம் நீங்க சந்திக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே சந்திச்சாச்சு. இனிமேல் சந்திக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில கொடுமைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. அதிலும் கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அலுவலகத்திலயும் சரி, நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோடு ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த தொழில் செய்ய விடாம உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு பாடுபடுத்தணுமோ, ஏன்னா நீங்க தான் திறமையோட அந்த தொழில் செய்துட்டீங்கன்னா நீங்க 4 காசு சம்பாதிச்சிருவீங்க. 4 ஒரு பெரும் மதிப்பா இருப்பீங்க. 4 பேர் முன்னாடி ஒரு மதிப்பும் மரியாதையோடு இருந்துருவீங்க இல்லையா? அதை கண்டு ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒரு கூட்டங்களாக தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. இந்த கன்னிராசி பெண்களுக்கு உங்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அன்பர்கள் தான் நிறைய இருக்கிறாங்களே ஒழிய, உங்களை ஒரு முன்னேற்றி ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்ன்றவங்க ஒரு மனதறிந்து யாராவது உங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னை சார்ந்தவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 17 நாட்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த 17 நாட்கள் ஒரு அந்த வாய்ப்புகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாமல் அது தள்ளி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கும்போது 7ஆம் இடத்துலயும் ராகு பகவான் இருக்கும்போது அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நிறைய ஒரு தடைகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இன்னுமே நமக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற அளவிற்கு அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில இருந்திருக்கும். இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம், நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆக போது, புதிதாக சொந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரம், பழைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நேரம். சில சொத்துக்களை விற்றால் தான் உங்களுடைய தொழிலை முன்னேற்ற முடியும்னா அந்த மாதிரியான நீங்க என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி அந்த புதனாகப்படுவர். தொழிலில் மேலும் முன்னேற்றங்கள், வேலையில ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த 17 நாட்கள்ல ஒரு திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.